So good evening students, today we will see the current affairs analysis dated from 12th December 2024. The first article related to the hemophilia. So it's a blood disorder. So India la kittathata 1.4 lakh people are affected. So namakku normally வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இப்போ ஸ்கின்ல ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிளட் வந்து வெளியில் வரும், கரெக்ட் தானே? ஸோ பிளட்டில் யூ ஹாவ் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட் கிளாட்டிங் ஹெல்ப் பண்ணணும். பிளட் வந்து உடனே கிளாட் ஆகுறது. ஸோ இவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் பண்ணாது. தட் இஸ் அ ஃபைப்ரின் அப்படின்ற ஒரு வலை மாதிரி இருக்கும், ஃபைப்ரின்னு பேர். ஸோ அது வந்து நம்ம ஆர்பிசி, இந்த டிஸ்க் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸை வந்து வெளியில் வர்றதை நம்ம மீன் வலையில் மீன் மாட்டுறது மாதிரி அது என்ன பண்ணோன்னா அது உங்களுக்கு நார்மல் ஐயில் தெரியாது, சரியா? ரொம்ப மைன்யூட். ஸோ இந்த ஆர்பிசியை வந்து தடுத்து அதை கிளாட் பண்ணி அதுக்கு பிறகு அது பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. பிளட் ஃப்ளோ அதிகமாக ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து பிளேட்லெட்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம், கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. ஸோ த இமேஜ் யூ கேன் சி ஹெமோஃபிலியா அஃபெக்ட் ஆன பர்சன்ஸுக்கு வந்து கீழே அடுத்த இமேஜ். ஸோ யூ கேன் சி த நார்மல் பிளட், யூ கேன் சி ஹியர். அதில் நீங்கள் பர்சன் வித்தவுட் ஹீமோஃபிலியா தெர் இஸ் த திங். ஸோ பிளட்டு கட் ஆகுது. ஸோ ஃபைப்ரின் வந்து இது அடைச்சிது, சரியா? உங்களுக்கு ஸ்கின்னில் கிளாட்டிங் ஆயிரும். ஸ்கின் இல்லை, நம்ம உடம்புல கிளாட்டிங் ஆயிரும். த பிளேட்லெட்ஸ் வில் ஹெல்ப் டு கிளாட். இது வந்து ஹீமோஃபிலியா அஃபெக்டடான பர்சன் கீழே இருக்கிறது. அதில் நீங்கள் வந்து கிளாட்டிங் நடக்காது. அது வந்து ஹெரிடிட்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. மேலோட எக்ஸ் ஹார்மோசோனில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி கேன் எடிட். அதான் இந்த ஜீன் தெரப்பி மூலமாக பண்ணலாம். ஜீன் தெரப்பி தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ எடிட்டிங் தி டிஃபெக்டட் டிஎன்ஏவோட பார்ட்ஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன், ப்ரோட்டீன் தயாரிக்கிறது வந்து டிஃபிஷியன்சி. பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர், தட் இஸ் ஃபேக்டர் 18ன்னு பேர், சாரி ஃபேக்டர் 8ன்னு பேர் போட்டிருக்காங்க. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து தயாரிக்கிறதுல டிஃபிஷியன்சி. அந்த டிஃபிஷியன்சினால் இது வந்து பிளேட்லெட்ஸில் கிளாட்டிங் பண்ணுறது பற்றாக்குறை இருக்குது. அந்த டிஃபிஷியன்சினால் அது பண்ண முடியலை, புரியுதா? ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இதை வந்து நம்ம அங்கே போயிட்டு சரி பண்ணிக்கலாம். எங்கள் ஜீன் தெரப்பி மூலம் அது இப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். கிட்டத்தட்ட 1.44 lakh பீப்புள் இந்தியாவில் மட்டும் இந்த டிசீஸ்னால் அஃபெக்ட். தமிழ்நாட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் பிளட்டு. இது வந்து நம்ம வெளியில் நம்ம காயத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹெமரஜிக் ஃபீவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெமரஜிக் ஃபீவர் அது என்னது? நம்ம வந்து சில குழந்தைங்க வந்து பிரெயின் டெத் ஆகும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸில். இப்போ நீங்கள் பிளேட்லெட் கவுண்ட்ஸ், இப்போ டெங்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா பிளேட்லெட்ஸ் வந்து டவுன் ஆகும். பிளேட்லெட்ஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம நார்மல் கவுண்டோட நமக்கு வெளியில் எதுவும் தெரியாது, ரொம்ப ஃபீவர் ஹையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உள்ளே வந்து பிளட் வந்து ஆர்கன்ஸில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஹை ஃபீவர், நம்ம நார்மல் காய்ச்சல் டெங்கு ஃபீவர் அது கண்ட்ரோல். பிளேட்லெட்ஸை வந்து கவுண்டிங்கை நம்ம கரெக்டாக நோட் பண்ணலை அப்படின்னா உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸில் பிளட் வந்து வெடிக்கும், வெளியில் வரும். ஸோ இட் வில் காஸ் டெத் ஆல்சோ, பெரிய ஹெமரஜிக் ஃபீவர் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவங்க இன்ஜெக்ஷன் மூலமாக தான் மருந்து கொடுத்துட்டே இருக்கணும் இவங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜீன் எடிட்டிங் மூலமாக அவங்க ஹெரிடிட்டரி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட். இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ஹெல்த். மலேரியாவோட வேர்ல்டு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வேர்ல்டில் 44 கண்ட்ரிஸ் வந்து மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி, அப்படின்னா மலேரியா பேஷண்ட்ஸே இல்லை. நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்ம தான் வந்து ஹாஃப் ஆஃப் த மலேரியா பாப்புலேஷனில் நம்ம இருக்கும். மலேரியா பாப்புலேஷனை புரியுதா? மலேரியா அஃபெக்டட் பாப்புலேஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரிப்போர்ட்டில் சொல்லுது, சரியா? நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஹாஃப் ஆஃப் த மலேரியா பேஷண்ட்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ரொம்ப அதிகம். 44 கண்ட்ரிஸ் வேர்ல்டில் மலேரியா ஃப்ரீ கண்ட்ரிஸாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, சர்டிஃபைட் கண்ட்ரிஸ். ஸோ அது யூஎஸ்ஏ உங்களுக்கு தெரியும், டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சவுத் கொரியா, தாய்லாண்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் கொரியா வரும். சவுத் கொரியா, தாய்லாந்து, மியான்மர் இதெல்லாமே வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்குது. மலேரியா பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஏரியாவில் மலேரியா இல்லாத நாடு வந்து பூட்டான்,
அண்ட் தைமர் லெசுத்தி. இந்த 2 தீவு மட்டும்தான். இந்த 2 கண்ட்ரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி பூட்டான், பார்டர் ஷேரிங் கண்ட்ரி. இன்னொன்று வந்து தைமர் லெசுத்தி, இட்ஸ் அன் ஐலண்ட், பசிபிக் ஐலண்ட்ஸில் வரக்கூடிய குரூப், பசிபிக் ஏரியாஸில் வரக்கூடிய ஒரு ஐலண்ட் தைமர் லெசுத்தி. ஸோ அந்த கண்ட்ரியும் வந்து மலேரியா இல்லாத நாடு நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு சொல்கிறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இன் த ரிப்போர்ட். அப்புறம் நீங்கள் படிச்சுக்கோங்க மலேரியா ரிலேட்டட், அதை நான் இங்கே போடலை, நிறைய வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நோ நீட் டு. ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நமஸ்தே ஸ்கீம். இது வந்து 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2025 டார்கெட் வச்சுருக்காங்க. 0 ஸ்கேவெஞ்சர்ஸ், மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், ஃப்ரீ சீவேஜ் ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை வந்து மனிதர்கள் இறங்கி க்ளீன் பண்ணக்கூடிய அவலம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் ஆர்டிக்கிள்லே சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் வந்து அதை முற்றிலுமாக போகிற வரைக்கும் வி வில் டூ அவர் எஃபோர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாட் எவர் த திங், நமஸ்தே அப்படின்ற ஸ்கீம் இட் வாஸ் லான்ச்டு இன் 2022-23 ஃபினான்ஷியல் இயர். ஒழுங்காக வந்தது 23ல் இருந்து 2025 வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும். மெக்கனைசேஷன், தட் இஸ் நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ் சானிடேஷன் ஈகோசிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது. யாருக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸுக்கு. இப்போது மேண்டிகூட் அப்படின்ற ஒரு ரோபோட், மேண்டிகூட்னு சொன்னேன். இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மெட்ராஸ் ஐஐடி. மேண்டிகூட் இது வந்து இட்ஸ் அ ரோபோ. ஸோ இட் கேன் கோ இன்சைட் அண்ட் க்ளீன் த ட்ரைனேஜ். நம்ம மேலேருந்து ஆப்ரேட் பண்ணால் போதும். அது ட்ரில்லர் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அங்கே விட்டு ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு உள்ளே போய் கையை விட்டு எல்லா வேஸ்ட்டையும் இறங்கி எடுத்துரும். இறங்கினா இந்த ஆர்ம்ஸ் போகும் உள்ள. அது வந்து மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் கேமராஸ் இருக்கும், எங்கே அடைப்பு இருக்குன்றது தெரியும், அதை க்ளீன் பண்ணுறது பயன்படுத்துகிறோம். ஸோ ஹியூமன்ஸ் இறங்கும்போது அங்கே கேஸஸ் இருக்கும், மீத்தேன் கேஸஸ், அது மாதிரி கெமிக்கல். ஸோ ரொம்ப நம்ம நச்சு கேஸஸ் இருக்கும்போது கிணறு வெட்டும் போதெல்லாம் பண்ணுவாங்க, எரிப்பாங்க உள்ளாடி. அது மாதிரி கிணறுல யாராவது விழுந்தாங்க அப்படின்னா முதல்ல உடனே இறங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கயரில் தீயெல்லாம் கட்டி இறக்கி அதை எரிச்சதுக்கப்புறம் அந்த கேஸஸ், மீத்தேன் கேஸஸ் எரிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புளை இறக்குவாங்க உள்ளாடி. தெரியுமா? உங்கள் ஊரில் கிணறே இருக்குது, அது அப்படி தானே? என்னம்மா ஆரல்வாய்மொழியில் இல்லை, உள்ள உள்ளவங்க காப்பாற்றுறதுக்கு இல்லை அவங்க போகிறது, அப்புறம் இவங்க போய் சாகிறதுக்கா? கொழுப்படுத்து உள்ள சாடுறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? சாரி. ஸோ எனிவே, நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரைனேஜில் கழிவுகள் எல்லாமே போகுது, அப்போ கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகிருக்கும். பீப்புள் இறங்கும்போது அவங்க அன்கான்ஷியஸாக மாறிடும். அப்புறம் அவங்களுக்கு ஏழெல்லாம் முடியாது, அங்கேயே மூச்சு திணறி செத்து போயிடுவாங்க. கேஸஸ் இருக்காது. கிணறு நார்மல் இது சொன்னேன், இது வந்து ரொம்ப ட்ரைனேஜ்னால் ரொம்ப அசுத்தங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ கேஸஸ் எல்லாம் லாக் ஆகிருக்கு, நீங்கள் உடனே இறங்குனீங்கன்னா இட் வில் ஹார்ம்ஃபுல். ஸோ அதனால் சீவேஜஸை வந்து பீப்புள் வந்து கையால் மலம் அள்ளுறது, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் எல்லாமே வரும். ஸோ அதை தடுக்கிறது தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து மெக்கனைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, சேஃப்டி கியர்ஸ், அந்த கழிவுகளை எடுக்கிறதுக்கான சேஃப்டி கியர்ஸ், உரைகள் போடுறது, இந்த மாதிரி ஷூஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது, ட்ரைனிங் கொடுக்கறது, ஆக்சஸ் டு மிஷின்ஸ். கிட்டத்தட்ட 349.70 கோடி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4800 முனிசிபல் கார்ப்பரேஷன். ரூரலில் இந்த இஷ்யூஸ் பெருசாக இருக்காது, ஏன்னா அங்கே ட்ரைனேஜே உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அப்படிதானே? அதனால் அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற 4800 ப்ளஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியதில் மெயினில் எல்லாத்தையுமே கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட டெபுட்டி சிஎம்மோட தொகுதி, அவரோட தொகுதியில் முதல் தடவை அதை லான்ச் பண்ணாங்க. சரியா? ஓகே. The next article related to the Vaikam Satyagraha. ஸோ வைக்கம் சத்தியாகிரகாவோட இப்போ 100வது ஆண்டு விழா நிறைவை கொண்டாடிட்டு இருக்காங்க, முடிய போகுது. ஸோ இட் ஸ்டார்டட் இன் March 1924, அப்புறம் 25 நவம்பர், 20th March 1924 it started and ended in November 25th.
1925. இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் அப்படின்றத அறியப்படுறது, ஆனால் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் கிடையாது இது. அதான் இஷ்யூ. தெர் இஸ் அ டெம்பிள் கால்ட் அஸ் மகாதேவ் டெம்பிள். கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில், வைக்கம் அப்படின்ற ஊரில், இதில் மன்னரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஜுடிஷியரி எல்லாமே வந்து இந்த டெம்பிளோட தெரு, நம்ம ஸ்ட்ரீட் மாதிரி. இந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, மெயின் ரோடு இல்லை, இட்ஸ் அ ரோடு, வாட் எவர் மேபி. அப்போ அந்த ஏரியாவில் மற்ற ஆட்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மற்ற ஆட்கள்னு யாரை சொல்கிறேன், லோ கேஸ்ட் பீப்புள், அதர் தேன் த பிராமின் கம்யூனிட்டி, த ஹையர் கேஸ்ட் பீப்புள், அதர் கேஸ்ட் பீப்புள் வேர் நாட் அலோட். அப்போ இது இஷ்யூ எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா, டி.கே. மாதவன் அப்படின்றவர் வந்து ஒரு லாயர், அட்வொகேட். அவர் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணுறது போகும்போது அங்கே ஒரு ஃபங்க்ஷன், திருநாள், அந்த மன்னரோட ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே செலிப்ரேஷன். அப்போ அந்த அந்த ஏரியாவில் அந்த தெரு ஃபுல்லாகவே செலிப்ரேஷன். அந்த தெருவுக்குள்ளே அவர் அலோவ் பண்ணல அந்த என்ட்ரி, ஏன்னா ஜுடிஷியரி அங்கே தான் இருக்குது, அவர் அங்கே போகணும். அப்போ அலோவ் பண்ணலை அப்படின்றப்போ ஹி டிசைடட் டு ஃபைட் ஃபார் திஸ். ஏன்னா ஒரு கீழ் ஜாதி அப்படின்றனால, கீழ் ஜாதின்னா பிராமின் கம்யூனிட்டி, அந்த ஹையர் கேஸ்ட்டை தவிர மற்ற எல்லாருமே கன்சிடர்ஸ் லோவர் கேஸ்ட் பீப்புள். இந்த ஹையர் கேட்டின்னா ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி, பிராமின், சைத்ரியா, வைஷ்யாவை தவிர லைக் சூத்ராவும் நாயர் கம்யூனிட்டி பீப்புளும் இதில் அடங்குவாங்க. சரியா, அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ இஸ் அ காங்கிரஸ் மெம்பர். காங்கிரஸ் கமிட்டியில் உங்களுக்கு தெரியும், ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வாஸ் தேர், பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறதுக்காக. ஸோ அவர் அதில் மெம்பர். அது மாதிரி கேலப்பன், அப்புறம் பணிகர், இவங்க நேமெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கேபி கேசவன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் உங்கள் வைக்கம் வீரர் வரமாட்டார். வைக்கம் வீரர் யார்? பெரியார் வரமாட்டார் இந்த சீனில். ஃபஸ்ட்டு இவங்க தான் போராடுவாங்க. ஸோ லோக்கலைஸாக போராடுவாங்க. இதை காந்திஜிக்கிட்ட பர்மிஷன், ஏன்னா இவங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கமிட்டியோட டிஃபேக்டோ ஹெட் யார்? த ஒன் மேன் ஆர்மி, இந்த காந்திஜி. சரியா? ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து கலவரம் பண்ணாமல் நீங்கள் போராடுங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது. ஸோ தே டிசைடட் டு ஃபைட். இதில் சத்தியாகிரகம் 3 பேராக போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த அனுமதிக்கப்படாத இடத்துல போய் போராட்டம் நடத்தும் போது கிங் என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணுறார். திருவாங்கூர் மன்னர், திருவாங்கூர் கிங், இவங்க பிரிட்டிஷுக்கு ரொம்ப ஃபேவரிங்காக இருந்தவங்க. அதனால் பிரிட்டிஷர்ஸ் இதை கண்டுக்க மாட்டாங்க. அப்போது இந்த பிரச்சனை வந்து அரெஸ்ட் பண்ண ரொம்ப நாள் பெருசாகவும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னா காந்திஜிக்கிட்ட, ஸோ யூ நீட் டு சப்போர்ட் அஸ். இப்போ தான் காந்திஜிக்கு என்ன விஷயம்னே தெரியுது, ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் பேஸ்ட். அதனால் காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெல் தம் டு ஸ்டாப் அப்படின்னு ஆர்டர். ஏன்னா இது ரிலீஜியஸ், இது நம்ம பொலிட்டிக்கல் இதில் கொண்டு போகக்கூடாது அப்படின்றது, இதுக்கு பேர் தான். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுலேருந்து நம்ம ஒதுங்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் இவங்க இதை விட்டுட்டோம் அப்படின்னா 3-4 வாட்டி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி ரிப்ளை பண்ணார், 2வது வாட்டி ஒரு மோசமான ரிப்ளை கொடுத்ததாக சொல்லப்படுது, 3வது வாட்டி அவர் ரிப்ளையே பண்ணலை. ரிப்ளை பண்ணாதோடனே இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கோம், ஜெயிலில் இருந்துட்டு தான் இவங்க எழுதுகிறாங்க லெட்டர்ஸ். இப்படியே நம்ம விட்டோன்னா இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். அப்படின்றனால அன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டியோட ஹெட்டாக இருந்தவர் வைக்கம் வீரர், டுடேஸ் வைக்கம் வீரர், தட் இஸ் பெரியார். ஸோ அப்போ அவர் மதுரையில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் வச்சு அவருக்கு அந்த லெட்டர் கிடச்சி அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஹி கேம். அண்ட் தென் கிங் வந்து அவருக்கு பயங்கர வரவேற்பு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா பெரியார் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு கிங்குக்கும் ரொம்ப நட்பு இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் எதிர்க்க வராருன்னு தெரிஞ்சுமே அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இம்பேக்ட் உருவாக்கும் அப்படின்ற அவர் நினைக்கல. ஸோ கிட்டத்தட்ட 15 ரேலிஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு பெரியார் போயிட்டு. பெரியார் போனது, இந்த டேட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சரி, நீங்கள் டிஎன்பிசியில் ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி நியூஸ். 13th ஏப்ரல், இந்த 13th ஏப்ரல் இன்னொன்றுக்கும் வரும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 1924 இது, அது 1919, இது 1924. ஸோ 13th ஏப்ரல் ஹி வென்ட் டு கேரளா. அங்கே போய் அங்கே கிங் இவரை ரிசீவ் பண்ணுறாரு. அவருடைய பிளேஸ்லேயே தங்க சொல்கிறார். நான் அவர் அங்கே தங்கலை. சரியா?
அண்ட் ஃபைனலி ஒரு 15 இடத்துல போய் பேசி மக்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் பண்ணாலும் நிறைய பேர் திரண்டு வராங்க. இப்போது கிங்குக்கு புரிஞ்சிருச்சு இவனை வரவேற்றது தப்பு அப்படின்ட்டு. அதனால் ஹி வாஸ் அரெஸ்டட். அண்ட் ஃபைனலி 1 monthல அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ காந்திஜி கிட்டேருந்து ப்ரெஷர். கிங் வந்து இவருக்கு எழுதுறாரு, ராஜாஜி. ஏன்னா காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை இவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு வர்றாரு. யார்கிட்ட? ராஜாஜி கிட்ட கொடுத்துட்டு he came to கேரளா. அப்போ ராஜாஜி வந்து காந்திஜி சொல்லலாம். காந்திஜி என்ன பண்ணுறாரு? ரிமூவ் ஈவேரா ஃப்ரம் த பொசிஷன். இப்போ புரியுதா காந்திஜியோட ஸ்டாண்ட்ஸ் ஆன் திஸ். லாஸ்ட்டில் இவரை வந்து திருப்பியும் அரெஸ்ட் பண்ணுறார். 6 மாதம் தண்டனை. ஏன்னா இது பெருசாக இவர் வந்து உடல்ல 1 மாதம் அரெஸ்ட் பண்ணி விட்ட பிறகு திருப்பியும் அதை பிரபலப்படுத்துகிறாரு. அதனால் இது வந்து அந்த கிராமத்துக்கு போகிற வழி என்ன டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் அப்படின்னா டெம்பிள் அந்த வழியில் இருக்குது, அவ்வளோதான். டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை இந்த போராட்டம். அந்த தெருவிலே அவங்க போக விடலை கீழ் ஜாதிக்காரங்களை. அண்ட் ஃபைனலி இவர் ஜெயிலில் இருக்கும்போது இவரை கொல்றதுக்காக இவர் வந்து சூனியம் பண்ணுறாங்க. தேர் இஸ் சத்ரு சம்காரம் அப்படின்ற ஒரு யாகம் நடத்தப்படுது. அந்த யாகத்தில் கிங் இறந்து போயிடுறாரு. அவங்களே நம்பிட்டாங்க. ஆக்சுவலி இது நடந்த உண்மை, நான் சொல்லலை. பெரியார் இதெல்லாம் நம்பலை, அவர் மூட நம்பிக்கை அப்படின்றாரு. சத்ரு சம்ஹாரத்தில் அது ரிவர்ஸாக அடித்ததா சொல்கிறாங்க. நம்மளும் இதை நம்பக்கூடாது. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா? ஓகே. எனிவே கிங் வந்து இதில் இறந்து போகிறார். இறந்து போனோடனே அப்போது பூஜை பண்ணவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, நம்ம பண்ணது ரிவர்ஸ் ஆகிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி கிங் இறந்த கொஞ்ச நாள்லேயே எல்லோரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பெரியார் வெளியில் வர்றாரு. இந்த டைமில் கிங்கோட ஒய்ஃப் குவீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து இதை பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னோடனே இதை ராஜாஜிக்கு சொல்கிறாங்க. ராஜாஜி யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஈவேரா கிட்ட சொல்லியிருக்கணும், பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு. ஈவேரா கிட்ட சொல்லாமல் இவர் காந்திஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே அவர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. இப்போ பார்த்தீங்களா உங்கள் ஸ்டாண்ட்ஸ்? முதல்ல ஜாதி ரிலீஜியன் அப்படின்ற பேரில் தவிர்த்தவர் கிட்டத்தட்ட 3 லெட்டர் அவர் வந்து 1 லெட்டர் அப்யூசிவ் பண்ணதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த டைமில் இப்போ பஞ்சாயத்து பண்ணுற அவர் வர. ஏன் அப்படின்னா இப்போ அவரோட நேம் நிற்கும் இந்த மூமெண்ட்டில். காந்திஜியோட ஆங்கிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போது ஈவேரா வந்து அதுக்கு பிறகு காந்திஜி வந்ததுக்கு பிறகு ஈவேராவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. அண்ட் யூ அக்செப்டட் இட். காந்திஜி போய் பேசுகிறத அவர் விரும்பினார். ராணி கிட்ட பேசுகிறாங்க. ராணி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து டெம்பிளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இனி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் வந்து இதை திறந்து விட்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இதை நான் திறந்து விட்டுட்டேன்னா இனி அடுத்து டெம்பிளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்னு கேட்பீங்க. அப்போ காந்திஜி இதை போய் ஈவேரா கிட்ட சொல்லும்போது ஈவேரா சொன்னாரா, சரி இப்போ திறந்து விடுங்க, ஆனால் டெம்பிளுக்குள்ளே என்ட்ரிக்கு நாங்கள் போராட மாட்டோன்ற கேரண்டியெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்ததுனால அன்னைக்கு அது திறந்து விடப்பட்டுச்சு. எல்லா மக்களும் அதில் பயணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரியா? நாராயண குரு பண்ணது. இதில் ஈவேரா கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது நாராயண குருவோட ஆசிரமும் நாராயண குருவும். சரியா? இந்த ஸ்டோரி யூ பீப்புள் நீட் ஸ்டடி கேர்ஃபுல்லி. அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா காந்திஜி வந்து இதில் மெயின் லீடராக சொல்லப்படுறாரு. அதனால தான் வருத்தமாக இருக்கிறேன். இதுதான் உண்மை, நடந்த உண்மை. இந்த லெட்டர்ஸ் எழுதின புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேசவன் இவர் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஈவேரா சிறையில் அனுபவித்த கொடுமைகள். அவரை வந்து சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. மர்டர் பீப்புள், கொலைகாரங்க அடைக்கப்பட்ட சிறையில் தான் அந்த 6 மாத தண்டனையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்றதெல்லாம் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. இவங்க எழுதின லெட்டர்ஸோட ப்ரூஃப் எல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் அந்த புக்ஸை வாங்கி படிங்க. காந்திஜி அங்கேருந்து ரிப்ளை பண்ணார்ல, அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் அதனால தான் சொல்கிறேன், சரித்திரம் இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி பீப்புள். ஆனால் அதில் போர்ட்ரே பண்ணப்படும் போது யார் இங்கே போர்ட்ரே பண்ணப்படணும்னா நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடியது ஈவேராவை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஆனால் நார்த் இந்தியன்ஸுக்கு இது தெரியாது. அவங்க வெப்சைட்ஸில் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அங்கே காந்திஜி வாஸ் த மெயின் பர்சன், இஸ் அ ப்ரோ சப்போர்ட்டர் ஃபார் திஸ் மூவ்மெண்ட் அப்படின்னாரு. ப்ரோ சப்போர்ட்டர் கிடையாது, லாஸ்ட்டில் வந்தார். ஏன்னா அந்த பேரை எடுக்கிறதுக்கு வந்தார். ஏன்னா இங்கே பிரச்சனை சால்வ் ஆகுது. ராணியே திறந்து விட போகிறாங்க அப்படின்றப்போ அது தலைமையாக இருக்கிறதுக்கு வந்தார். இப்போ யார் தலைமையாக இருக்கணும்? ஆக்சுவலாக இங்கே ஈவேர் தான் பாலிடிக்ஸ். அன்றைக்கே மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ். கரெக்ட் தானே?
ஓகே, எனிவே ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி. இன்றைக்கி அங்கே தான் அவரோட பழைய அந்த அவர் இருந்த ஏரியாவில் ஒரு லைப்ரரியெல்லாம் கேட்டு புறணிச்சு அவரோட சிலையெல்லாம் திறந்துருக்காங்க. அதுதான் உங்கள் சிஎம் அங்கே போயிருக்காரு. தட்ஸ் அ ஸ்டோரி. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இம்பீச்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ், இவர் அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜு. இதுக்கு முன்னாடி அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தரை இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பண்ணாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணல, அவர் ரிசைன் பண்ணிட்டார். அது மாதிரி இப்போ திருப்பியும் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐ எம் ப்ரவுட் டு பி எ ஹிந்து, அதில் பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஜட்ஜாக இருக்கிறதுக்கும் அதுக்கு ஏதோ சொன்னார், ரிலீஜியஸ் கமாண்ட்ஸ் ரிலேட்டடாக, ஆர்எஸ்எஸ் விங் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கமாண்டை சொல்லியிருந்தார். இட்ஸ் அகெயின் ஒரு ஜட்ஜாக இருக்கிறவர் அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாத ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்தார். நீங்கள் போய் பாருங்கள், கமெண்ட்ஸில் இருக்கும், ஒரு வீடியோலாம் இருக்கும். சரியா, ஒரு மீட்டிங்கில், அவரோட ரிலீஜியஸ் பேஸ்ட் மீட்டிங்கில் அவர் பேசியிருந்தார். ஹிந்து விஸ்வ ஹிந்து பரிஷத், ப்ரவுட் டு பி எ விஸ்வ ஹிந்து பரிஷத் பர்சன். அதில் சில கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தார், அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ அந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மேலே தான் இப்போ இம்பீச்மெண்ட்னா ரிமூவல் ப்ராசஸ். நீங்கள் இம்பீச்மெண்ட் நம்ம சொல்லக்கூடாது, இம்பீச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான், வேறு எல்லாருமே ரிமூவல் ப்ராசஸ். ஸோ இங்கே ரிமூவல் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க? Under Article 124, there is a class called as fourth class. அது மாதிரி 218 of High Court. இது Supreme Courtக்கு, Supreme Court judges and High Court judges are appointed by whom? President appoint பண்ணுவாங்க. சரி, ஓகே. Removed by the Parliament. ஸோ அப்போ என்ன காரணங்களுக்காக ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், கீழே உள்ள போகுது, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அப்புறம் இன்கெப்பாசிட்டி. இந்த ரெண்டு காரணங்களுக்காக ரிமூவ் பண்ணப்படலாம். அந்த ரெண்டு காரணங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜுடிஷியரி என்கொயரி ஆக்ட், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட், சாரி, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட், தட் இஸ் 1968. இந்த ஆக்டில் சில மிஸ்பிஹேவியரை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மிஸ்பிஹேவியர், அதை நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கணும். மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ், கிரேவ் அஃபென்ஸ், தட் இஸ் கரப்ஷன் எக்ஸெட்ரா, கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான விஷயங்களை தான் அவர் செக்குலர் ஃபாலோ பண்ணணும். செக்குலரிசத்துக்கு எதிரான சில கமாண்ட்ஸ். அப்போ மற்ற ரிலிஜியன் சார்ந்து இவர் கேஸ் எல்லாம் வரும்போது எப்படி இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியே வருது. அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ், இட்ஸ் நாட் அ ஜோக். அப்போது நீங்கள் ரிலிஜியன், எந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் கமாண்ட் சொல்லும்போது யூ நீட் டு பி கேர்ஃபுல். சரி, அது நீங்கள் சர்வீசஸுக்கு போகும்போதும் அப்படி தான். ஓகே, ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ், கிரேவ் அஃபென்சஸ் லைக் கரப்ஷன்ஸ், இந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு பர்சன் இறந்துருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, பெங்களூரில் ஒரு சூசைட் நடந்திருக்கு, தெரியும்ல, டிவோர்ஸ் இஷ்யூவில். ஸோ அதில் வந்து ஜட்ஜ் வந்து 5 லட்ச ரூபா கேட்டார், எனக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. எழுதி வச்சுட்டு 40 பக்க அறிக்கையை எழுதி வச்சு சப்மிட் பண்ணிவிட்டு he died, did suicide. He is a top IT professional. சரியா, டார்ச்சர் தாங்க முடியாமல் இறந்து போயிருக்கார். ஸோ இதில் அவர் இதை சொல்லியிருக்காரு, 5 லட்ச ரூபா, இட்ஸ் அ பிரைப் தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கேன் பி மேட், ரிமூவ் பண்ணலாம். அப்படி நிறைய ஜட்ஜஸ் மேலே ரிமூவல் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாரையுமே ரிமூவ் பண்ணலை. ஏன்னா ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. சார்ஜஸ் உண்மையாக இருந்தால் ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க, மற்றவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மன்னிப்பு கேட்டுருவாங்க, நடக்கும். ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சீரியஸ் அஃபென்ஸ் இல்லைண்ணா, இப்போ இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் நான் வந்து தப்பாக பேசியிருக்கேன், ஐ வில் அக்செப்ட் இட் அண்ட் அப்படின்னா விட்டுடலாம். ஏன்னா இது பெரிய இஷ்யூ கிடையாது, ஆனால் கம்யூனல் ப்ராப்ளம் உருவாகும். சரி, இது மூவ் பண்ணி எடுப்பாங்களான்றதே டவுட்டு தான். நான் இப்போ சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணணும், பார்லிமெண்ட் ஹஸ் த பவர். லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணால் 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ். இப்போ ராஜ்யசபாவில் தான் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் நீட் டு அக்செப்ட் பண்ண பிறகு தே வில் ஃபார்ம் ஏ 3-member கமிட்டி. த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் அவரோட ரெக்கமெண்டேஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஏன்னா அவர் வரமாட்டார், இந்த கமிட்டியில் இருக்க மாட்டார். மோஸ்ட்லி ஹி வில் ரெக்கமெண்ட் அ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ்
ஆஃப் ஹை கோர்ட், எனி ஹை கோர்ட் ஒரு ஜட்ஜ் ஒரு ஜஸ்டிஸை போடுவாங்க. அப்புறம் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், எமினன்ட் ஜூரிஸ்ட், யாராச்சும் ஒரு நீதித்துறையில் ரொம்ப சாதனை பண்ணவங்க, அது சின்ன வயசோ பெரிய வயசோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் அவரை போடுவாங்க. அது லாயர், அட்வொகேட், ஹூவர் மேபி. ஸோ இந்த 3 பீப்புளை என்ன பண்ணுவாங்கன்னா இதை என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணி இவர் மேலே மிஸ்கண்டக்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பார்லமெண்ட்டில் எகெயின் த ரெசல்யூஷன் வில் கம், ரிமூவல் ரெசல்யூஷன் அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, தட் விச் மீன்ஸ் த மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸ். அது ராஜ்யசபாவுக்கு தனி நம்பர்ஸ், லோக்சபாவுக்கு தனி. உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் 545னா அதில் மெஜாரிட்டி half ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ளஸ் 2/3 மெஜாரிட்டி ஓட்டிங் பண்ணணும், ப்ரெசன்ட் இன் ஓட்டிங். இப்படி இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாண்ட்ஸ் ரிமூவ்டு. அது 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகணும். ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணால் செகண்ட் ஹவுஸ் லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணால், ஸோ இனிஷியேட் பண்ணுறதுக்கு 50 மெம்பர்ஸ் அப்பட் 14 days ப்ரையர் நோட்டீஸ் இதெல்லாம் இருக்கும். புரியுதா? இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே நீட் டு பி இன்ஃபார்ம். நேற்றுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்தோம். இனி அடுத்து யாருன்னு தெரில, நாளைக்கு யாராவது பிரசிடெண்ட்டாக. நோ, இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஜனநாயக அடிப்படையில் பண்ணலாம், ஆனால் ரீசன் இருக்கணும்ல, சும்மா பண்ணிட முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி 1993 வி ராமசாமி அப்படின்றத முயற்சி பண்ணியிருக்காங்க. 2011 சுமித்ரா சென் அவர் மட்டும்தான் ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் கரப்ஷன் சார்ஜ், அதனால் கண்டிப்பாக லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டார். இனிஷியேட் பண்ணியிருந்தால் ஒன்று பண்ணியிருக்க சார்ஜஸ். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள், த 6th article related to the projects under the PM Development Initiative for Northeast. Development Initiative for Northeast அப்படின்றத இந்த ஸ்கீம் நேமு. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ 2022 பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க. 22-23 பட்ஜெட்டில் இட் வாஸ் லான்ச். இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சரியா? சென்ட்ரல் செக்டார்னு தெரியும்ல, இட்ஸ் 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு தெரியும், நார்த் ஈஸ்ட் இஸ் அ வெரி பேக்வேர்டு ஏரியா. அப்படின்னா ரொம்ப கண்டுக்காமல் இருக்கிற ரோடெல்லாம் அங்கே கிடையாது நிறைய இடங்களில். இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. பிரிட்ஜஸ், போகிபீல் பிரிட்ஜ் நான் அன்றைக்கி சொன்னேன். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்த் ஈஸ்ட் பீப்புள். அதனால தான் தே ஃபீல் அலினியேட்டட் ஃப்ரம் இந்தியா. இதுவும் பத்தாது, கிட்டத்தட்ட இதில் போட்டிருக்கதே நோடல் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் நார்த் ஈஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட்னு ஒரு மினிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டோனீர் அப்படின்னு வரும். கேபினெட் 6600 கோடி ஒதுக்கிறார். இது பத்தாது ஆக்சுவலாக, கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் அங்கே இருக்குது. சரியா? 7 மாநிலத்துக்கும் 6600 கோடி எப்படி பார்த்தோம்? கரெக்ட் தானே? 35 ப்ராஜெக்ட்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில். அதில் சிக்கிமில் ரோப் கார் பயன்படுத்துகிறேன், ஏன்னா அங்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா. அப்போ ரோப் கார்லாம் இருந்துச்சுன்னா ஹில் ஏரியாவை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க ஹில்ஸில். அது மாதிரி மிசோவில் பேம்போ லிங்க் ரூட்ஸ், அது மாதிரி நாகா ஏரியாவில் ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 35 ப்ராஜெக்ட்ஸும் போடலை, கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இது இப்போ நியூஸில் வந்ததுக்கு இதை பற்றியான ஸ்டேட்டஸை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. நீங்கள் அது படிக்க வேணாம், இது என்ன ஸ்கீம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஜன் ஔஷதி கேந்திராஸ். இதுவும் பார்லிமெண்ட் அப்ரூவல் அப்கிரேடேஷன் தான். பார்லிமெண்ட்டில் அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ், PAC. நம்ம சொசைட்டிஸு பக்கத்துலலாம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து கடைகள் இருக்கும், சொசைட்டிஸில் வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஜன் ஔஷதி கேந்திராஸ் மோடி வந்ததுக்கு பிறகு, ஏன்னா இது 2008 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஜன் ஔஷதி கேந்திராஸ் அப்படின்னா ஜெனரிக் மெடிசன்னா என்னது? நீங்கள் வாங்கக்கூடிய அதே டேப்லெட்ஸ் லேபிள், இப்போ பேராசிட்டமால் டேப்லெட் வாங்குறீங்க, கொரோசின் வாங்குறீங்க, வேறு என்னெல்லாம் வாங்குறீங்க. ஸோ நிறைய டேப்லெட்ஸ் நீங்கள் அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஜெனரிக் மெடிசன், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கக்கூடிய மெடிசனில் கம்பெனி நேம்ஸ் எதுவுமே இருக்காது. இதுதானே அது ஜெனரிக் மெடிசன்னு பேர். அதுவும் ப்ரைவேட் தான் தயாரிக்கிறாங்க. கவர்மெண்ட் தயாரிக்கிறது கம்மி, ப்ரைவேட் தான் தயாரிக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் அது அதிகாரத்தை கொடுக்கும். ஜெனரிக் பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ஒரு மெடிசனை 20 வருஷத்துக்கு பிறகு அந்த மெடிசனை தயாரிக்கிற. இந்தியானா 10 years, டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா 10 years, சாரி டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் 10 years, 20 years டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பேட்டன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்துகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சதுக்கு பிறகு ஜெனரிக் மெடிசின் தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம்.
ப்ரைவேட் கம்பெனிஸுக்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கம்பெனிஸுக்கு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படி அலோவ் பண்ணி அதில் தயாரிக்கக்கூடிய மெடிசின்ஸ் தான் சேம் எஃபெக்ட் தான் இருக்கும். பேராசிட்டமலோட அதே எஃபெக்ட் தான் இருக்கும். நான் கம்பெனி பேராசிட்டமால் ப்ராடக்ட்னு போட்டிருக்க மாட்டாங்க, கம்பெனி ஷிப்ல இந்த மாதிரி நேம்ஸ் போட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ தட்ஸ் த திங். அதுக்கு பிறகு ஜெனரிக் மெடிசன் சீப்பான ரேட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு மெடிசன் 10 ரூபா வாங்குறீங்கன்னா இது 1 ரூபா 50 காசு அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட்டு ஜெனரிக் மெடிசன். புரியுதா? நீங்கள் ஜென வருஷத்துக்கு எந்த போகிறீங்க இங்கே இருக்குது WCC, யூ கேன் இந்த புக் சென்டர், கோமலா புக் சென்டருக்கு ஆப்போசிட்டில் வரும், உள்ளாடி இருக்கும் ஸ்ட்ரீட்டில், மெயினில் வைக்க விட மாட்டாங்க. யூனியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மருந்து மெடிக்கல் ஷாப் யூனியன்ஸ். ஸோ 2008 இட் வாஸ் ஸ்டார்டட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அது கீழே தான் வருது. பியூரோ ஆஃப் பார்மா ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் திஸ் ஸ்கீம். சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கீழே வருது. ஸோ ஓகே, டெக்னிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் 20% இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், இதை வைக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி இப்போ ப்ரைமரி ஹெல்த் முன்னாடி சொசைட்டிஸில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போது ப்ரைவேட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் மெடிசன் இப்போ ஃபார்மசூட்டிக்கல் படிச்சிருக்காங்களோ, ஃபார்மசி பிஃபார்ம் டிஃபார்ம் எல்லாம் படித்தவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே கேன் ஆல்சோ கெட் இன்சென்டிவ்ஸ். மாதம் 20,000 ரூபா வர்றது மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் மருந்தில், ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, ஏற்கனவே சீப்பாக தான் கொடுக்குறாங்க, நான் சப்சிடிஸ் கொடுக்குறதுனால இன்னும் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQ. செஸ் அண்ட் சர்சார்ஜ். ஓகே, ஸோ செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து இப்போது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதில் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய டேக்ஸஸில் 270, நம்ம 269 பார்த்தோம்ல, இதெல்லாம் ஷேர்டு. 270 வரக்கூடியது எல்லாமே வந்து டிவிசிவ் பூல், இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் நம்ம அன்றைக்கி ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி 42% வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல்ன்றது அது அக்கார்டிங் டு த ஸ்டேட்ஸ். ஆனால் நம்ம 33% தான் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னெல்லாம் படித்தோம் அன்றைக்கி. கரெக்ட் தானே? அதே மாதிரி சர்சார்ஜ், செஸ் அப்படின்றது, செஸ் சர்சார்ஜ், இந்த ரெண்டும் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு 5% டேக்ஸ் சர்சார்ஜ்னு போடுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து டேக்ஸ். நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதில் யூ நீட் டு பே 1.5%, இல்லைன்னா 5%, எவ்வளோ போடுறாங்களோ அது. அப்போ இதுக்கு பேர், இது டைரக்ட் டேக்ஸாகவும் போடலாம், இன்டைரக்ட் டேக்ஸில். நீங்கள் பெட்ரோல் அடைக்கும் போதும் செஸ் சார்ஜ் போடுவாங்க. சர்சார்ஜ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் போடுவாங்க. அதனால் சர்சார்ஜும் இன்டைரக்ட் டேக்ஸில் போடலாம், டைரக்ட் டேக்ஸ்லேயும் போடலாம், இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் போடலாம். இதுக்கு பேர் என்னென்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். செஸ்ஸுக்கும் சர்சார்ஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இட் இஸ் கலெக்டட் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ். திஸ் இஸ் கலெக்டட் ஃபார் நோ பர்பஸ். இப்போ கிருஷி கல்யாண் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பெட்ரோல் அடிக்கும் போது உங்கள்கிட்ட இது கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அது எங்கே போகும்னா அக்ரிகல்ச்சரல் ஃபண்டுக்கு போகும். அங்கேருந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, லோன் கொடுக்கறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ கார்பன் செஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல், ஏன்னா நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, க்ரீன் எனர்ஜி க்ரியேட் பண்ணுவாங்க. ரினியூவபிள் வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரதில் சப்சிடி கொடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த ஃபண்டை பயன்படுது. சர்சார்ஜ்ன்றது நோ பர்பஸ். ஹெல்த் செஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் செஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸில் கட்டுறவங்களுக்கு ஹெல்த் செஸ்ஸும் எஜுகேஷன், நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் வரும். ஸோ இப்போ என்ன, அரவிந்த் பன்காரியா நிறைய மாநிலங்களுக்கு போனார்ல, அங்கே இது வந்து இஷ்யூவாக சொல்லியிருக்காங்க. இதில் ஷேர், இது ஏன்னா இது வந்து ஷேர் கொடுக்க மாட்டாங்க. இட் வாஸ் கலெக்டட் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், இட் வாஸ் நாட் ஷேர்ட் வித் தி ஸ்டேட். அப்போ அது நம்ம கட்டுறோம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு, அப்போ தமிழ்நாட்டுக்கு ஷேர் இல்லைன்னா இட்ஸ் அஃபெக்ட். புரியுதா? அதனால் அதை சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் செஸ்ஸு சர்சார்ஜ்னா என்னென்னு படித்தப்போ. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Okay, question number 1, with reference to the removal of Vice President of India, consider the following statements. Statement number 1, the resolution cannot be moved unless a notice of at 14 days, least 14 days has been provided. Statement number 2, a resolution can be introduced in any house of the parliament. Which of the statements given above are correct? Second question, with reference to the Bima Shagi Yojana Life Insurance Corporation, under following statement, consider the following statements. Statement number 1, it is designed to empower the women aged 18 to 17 where eligibility class 10
Statement number 2, the scheme provides monthly stipend of 7,000 in the first year and the 6,000 in the second year and 5,000 in the third. So which are the statements given? These are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. அது 5,000 செக் பண்ணிக்கோங்க, நான் போடலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. Aleppo, Hama, Damascus, which were recently in news, are the cities of which of the following countries? A, Iraq, B, Syria, third one Lebanon, fourth Jordan. Fourth question, consider the following statements about the no trust motion or no confidence motion of the Indian Parliament. So statement number 1, no trust motion can only be moved against presiding officer of Rajya Sabha. Statement number 2, 67B governs the removal of the Vice President and the chairperson of the Rajya Sabha through this motion. Question number, statement number 3, approval of the no trust motion requires the majority of vote in both the House of the Parliament. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 2 only, D, all of the above. இதில் ஒரு இது கூட நான் சொல்லிடுறேன். இப்போது ராஜ்யசபா சேர்மேனுக்கு மட்டும்தான் ரிமூவல் ப்ராசஸா இல்லை வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் ஆவாங்களா அப்படின்றது சொல்லணும் நீங்கள். இப்போ ரிமூவல் ப்ராசஸ் இப்போ பண்ணுறாங்கல்ல, இப்போ ராஜ்யசபா சேர்மேன்ன்ற பொசிஷனில் அவர் ரிமூவ் பண்ணப்படுவாரா இல்லை பிரசிடென்ட் அப்படின்ற பொசிஷனில் ரிமூவ் பண்ணப்படுவாரான்றது யூ கேன் டேக் யுவர் டைம் நீ நீட் டு ஆன்சர். ஏன்னா 2 பொசிஷனில் அவர் இருக்கார். இப்போது ரிமூவல் பண்ணும்போது அவர் எந்த பொசிஷனில் அவர் இழப்பார், இல்லை 2யுமே இழப்பாரா இல்லை 1 இழப்பாரா அப்படின்ற நீங்கள் சொல்லணும். ஸோ ஓகே, கொஸ்டின் நம்பர் 5, who was awarded the Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development 2024? Options are A, Angela Merkel, B, Ellen Johnson Sirleaf, C, Daniel Baribion, fourth வந்து Vernico Michele Bachelet Jeria. So that's all about the MCQs. Now we will see the answers for the previous question number. So question வந்து display பண்ணல. Question number 1, 10th னு போட்டு வச்சிருக்கு. Okay, A, question number 1 A answer, question number 2 answer is B, question number 3 answer is A, question number 4 answer is D, question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.